வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான நாளில் என்ன பார்க்க போகிறோன்னா 15 மிட் கேப் கம்பெனிஸ் பார்க்க போகிறோம். அது இப்போதைக்கு கரண்ட்டாக வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குங்கிறது நம்ம ஃபோக்கஸ் இல்லை. அதோட பொட்டன்ஷியல் என்ன இருக்குது, ஃப்யூச்சரில் அது எப்படி க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 9 செக்டாரில் இந்த 15 ஸ்டாக் டைவர்ஸ்ஃபை ஆயிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு ஹிடன் ஜிம்மும் அண்டர் வேல்யூ ஸ்டாக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ரிஸ்க் என்னென்ன இருக்குது, க்ரோத் பிளான் என்ன இருக்குது, எப்போ என்ட்ரு ஆகணும், வேல்யூவேஷன் எப்படி இருக்குங்கிறத அக்கு வேற ஆணி வேற பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குங்க வித்துருங்கிற அட்வைஸ் நம்ம கொடுக்கறது இல்லை. இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே. ஸோ அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், க்ரோத்து, மைண்ட் செட் டெவலப்மெண்ட் இது ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கம்யூனிட்டியில் மெம்பர் ஆயிருங்க. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குது, இது கம்பேரிட்டிவ்லி இண்டஸ்ட்ரியல் பிஇ பார்க்கும்போது சீப்பராக இருக்கா, ரிட்டர்ன் குவாலிட்டி எப்படி இருக்குது, இன்கேஸ் ஏதாவது ஸ்டாக் கீழே விழுந்திருக்குன்னா ரெக்கவரிக்கான ஸ்பேஸ் ஏதாவது தெரியுதா, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் இந்த ஸ்டாக்கை நம்ம ஸ்கோர் பண்ண போகிறோம். ஸோ வெயிட்டேஜ் இப்படி தான் பிரிச்சிருக்கோம். இதுக்குள்ளே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டேரெக்டாகவே நம்ம உள்ளே போயிடலாம். ஃபினான்ஷியலில் 4 ஸ்டாக்கு, மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸில் 3, எனர்ஜி அண்ட் கேஸில் 2, ஆட்டோமொபைலில் 2, டெலிகாம் 1, ஃபார்மாசிட்டிக்கலில் 1, அக்ரியில் 1, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒரு ஸ்டாக்கு. ஸோ ஓவரால் 15 ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டாப் 15 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்கிறது வேதாந்தா. ஸோ வேதாந்தா பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் டு புக்கு கரண்ட்டாக 2ல் இருக்குது. வேதாந்தாவோட டீமர்ஜர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரைஸில் என்ட்ரு ஆகலாங்கிறத நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ப்ரமோட்டர் பிளட்ஜ் இன்னுமே இருக்குது. ஆல்மோஸ்ட் 85% கிட்ட டீமர்ஜருக்கு அப்புறம் ப்ரமோட்டர் பிளட்ஜ் இருக்குது. பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீமர்ஜர் ஆனதுக்கப்புறம் இந்த கம்பெனி ஒவ்வொரு ஸ்டாக்கையுமே ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணி அட்ராக்டிவாக ஆன பிளான்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறது 250 to 265. இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது டேர்ன் அரவுண்ட் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீல் இருக்குது. இது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சுன்னா ஹை ரிஸ்க்கு பட் ஸ்டில் ஒரு நல்ல க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ என்எம்டிசி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் டு பிஇ 9.84. ஸோ ஓவரால் 82 ரூபீஸில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் 24% அண்ட் 29% இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக மட்டும் 4.2% தராங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அயன் ஓரோட ப்ரைஸை டைரெக்டாக ட்ராக் பண்ணி அதுக்கு அகேன்ஸ்டாக வேல்யூ மேப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் ரோட் மேப் இந்த ஸ்டாக்குக்கு பெட்டராகவே இருக்குது. டொமஸ்டிக்கோட ஸ்டீல் டிமாண்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோ ஆகிற மாதிரி இதுவுமே க்ரோ ஆகும். ஸோ ஆர்எஸ்ஐ வேல்யூ பொறுத்த வரைக்கும் 36.8 ஓவர் சோல்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரைட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறது ஒரு 70 ரூபீஸ் கீழே வந்துச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஹைலி ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் ப்ராஃபிட்டபிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். 4.2% டிவிடெண்ட் ஈல்ட் தராங்க, அது ஒரு பெட்டர் நோட்டு. ஆர்இசி ஸோ பிஇ பொறுத்த வரைக்கும் 5.82, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் 9% இருக்குது. ஓவரால் பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் ஈல்டாக 5.14% கிட்ட இவங்க தராங்க. இவங்களோட ப்ரைஸ் டு புக் வெறும் 1.12. ஸோ ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் டு புக் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ பவர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்த வரைக்கும் ரெனியூவல் எனர்ஜி ஃபினான்சிங்கை மேண்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். லோன் புக் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபினான்ஷியலோட ஹெல்த் ஸ்டேட் எந்தெந்த கம்பெனிக்கு கொடுக்குறாங்கங்கிறத பேஸ் பண்ணி இருக்குது. டிவிடெண்ட் பெட்டராகவே இருக்குது. ஸோ ஓவரால் என்னோட என்ட்ரி பாயிண்டாக சொல்கிறது 340 ரூபீஸ் கீழே ஸ்ட்ராங் பை ரேட்டிங் தான் நான் இதுக்கு கொடுப்பேன். இன்க்ரீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ இப்படியே இது போச்சுன்னா 330 வரைக்கும் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வரலாம். 330க்கு மேலே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஆயில் அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் 458 ரூபா கிட்ட கரண்ட்டாக இருக்குது. பிஇ 9.71. ஸோ ஓவரால் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் 11% இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக மட்டும் 2.55% கிட்ட ஓவரால் கொடுத்துட்டு இருக்காங்க. ரிஃபைனரி எக்ஸ்பான்ஷன் இந்த கம்பெனி ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனும் பெட்டராக இருக்குது. ஸ்டெடி ப்ரொடக்ஷன் க்ரோத் இருக்குது. கேஸ் ப்ரைசிங் ரிஃபார்ம்ஸும் இந்த கம்பெனிக்கு பெட்டராக இருக்குது. ரிஃபைனரி எக்ஸ்பென்ஷன் ப்ரோக்ராம் ஒரு பக்கம்
பாசிட்டிவாக பார்த்தாலும் அது கேபிட்டல் இன்டென்சிவ். ஸோ எப்படி காசை வந்து ரொட்டேட் பண்ணுறாங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு தெரியும். 440லேருந்து 465ங்கிறது ஒரு நல்ல என்ட்ரி ஜோனாக நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் வேதாந்தாவை கம்பேர் பண்ணும்போது லெஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது இந்த கம்பெனி. கன்சிடரபிளி வேதாந்தா கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க்குமே லெஸ்ஸு. நால்கோ பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக இருக்கிற பிஇ ரேஷியோ 10.85, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 10.9, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் 36.8 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டா மட்டும் 3.07% கிட்ட தராங்க. ஃபிஃப்த் ஸ்ட்ரீம் அலுமினியா ரிஃபைனரி, கேப்டிவ் கோல், இந்த மாதிரியான ரிஃபைனரி செக்மெண்ட்டும் இவங்க கிட்ட பெட்டராகவே இருக்குது. அலுமினாவோட ப்ரைஸ் ஸ்ட்ரென்த் வந்து இந்த கம்பெனிக்கு பெட்டரான மார்ஜின்ஸ் கிரியேட் பண்ணி தருதுன்னு தான் சொல்லணும். 20.6 டைம்ஸு இந்த பர்டிகுலர் இது ஃபால் ஆகிருக்கு ஓவர் த லாஸ்ட் 3 months. ஸோ மெட்டல்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஜென்ரலாக டீல் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு சைக்ளிக்கல் பிஸ்னஸ். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸுக்குள்ளே நீங்கள் இதை வாங்கி போட்டுட்டு கண்ணை மூடிட்டு விட்டுருங்கன்னு சொல்லுவேன். ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். பட் ஃபியூச்சரில் உங்களுக்கு ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே கம்மி. 3.07% வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ சைக்ளிக்கல் பிஸ்னஸ் தான். இரஸ்பெக்ட் ஆஃப் சைக்ளிக்கல் பிஸ்னஸ் நல்ல என்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஹீரோ மோட்டார் கார்ப்பு பிஇ ரேஷியோ 17.27, அருமையான ப்ரைஸு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஈக்விட்டியுமே 20%க்கு மேலே இருக்குது. டிவிடெண்டாக 3.17. ஸ்டாக்கோட ப்ரைஸு 5100 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி பெட்ரு. தனியாக வந்து விடான்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. அக்ரெசிவாக எலக்ட்ரிக்கல் மார்க்கெட் 2 வீலர் செக்மெண்ட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அருமையான செக்மெண்ட் இருக்குது. ரூரல் டிமாண்ட் மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு வந்து சைக்ளிக்கலாக இருக்கும். மற்றபடி இந்த ஸ்டாக்கை நீங்கள் கண்ணை மூட்டு வாங்கி வைக்கலாம். ஏத்தர்லேயும் சில ஷேர் போர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. நான் அக்யூமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ இருக்கிற ப்ரைஸுமே பெட்டர் ப்ரைஸ் தான். 5200 கீழே என்ன ப்ரைஸ் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். சீப்பஸ்ட்டாக இருக்குது. சீப்பஸ்ட்னு சொல்கிறது 5200 சொல்லலை. இந்த ஸ்டாக்கோட வேல்யூக்கு கம்பேர் பண்ணும்போது இன்னும் நிறைய பொட்டன்ஷியலாக க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அசோக் லேலைன் ₹150 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ வந்து 24 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் 14.5%. கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்டாக்குமே ஒரு மாதிரி சைக்ளிக்கல் தான். ரைட் ப்ரைஸிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸ்விட்சுங்கிற மொபிலிட்டி பஸ் எலக்ட்ரிக் பஸ் பொறுத்த வரைக்கும் குளோபல் எக்ஸ்பென்ஷனும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் டொமஸ்டிக் எக்ஸ்பென்ஷனும் பெட்டராக இருக்குது. புக் வேல்யூ மட்டும் 6.3 டைம்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக பார்க்க வேண்டியது. ஒரு ₹140 கீழெல்லாம் இந்த ஸ்டாக் கிடச்சிச்சின்னா தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல என்ட்ரி பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஸ்டாக் வந்து சீக்கிரம் ரெக்கவரி கொடுத்து அதிகப்படியான லாபம் ஈட்டி தருங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருக்குது. இண்டஸ் டவர் பொறுத்த வரைக்கும் ₹390 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் 28% இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டா 3.4% இருக்குது. நெட்வொர்க் டென்சிஃபிகேஷன், ஸ்ட்ராங்கான கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனிக்கு இருக்குது. ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் ₹372 கீழே வந்துச்சுன்னா அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணி தரதா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் ஹவுசிங் ஃபினான்ஸில் ஹுட்கோங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. 196.83%. பி வந்து 19.83 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வந்து 1.8. ஸோ ப்ரைஸ் டு புக் வந்து 1.8ங்கிறத வந்து நான் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வந்து ப்ரீமியமாக தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவேன். ஸோ இன்னுமே இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கீழே விழணும். ஒரு 150-160 வந்துச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுறதுக்கான ஓப்பனிங்காக இருக்கும். பெட்ரோநெட் எல்என்ஜி பொறுத்த வரைக்கும் ₹269 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ வந்து 10.72, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20.3, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் 23.6. டிவிடெண்ட் ஈல்டு பெருசாக எதுவுமே இல்லை. ஓவரால் பெட்ரோகெமிக்கல் ப்ராஜெக்ட் வந்து இந்த கம்பெனிக்கு பெட்டராகவே இருக்குது. ஸோ ஸ்பாட் லிக்விடிஃபைட் நேச்சுரல் கேஸோட ப்ரைஸஸ் வந்து இப்போது கண்ணாப்பின்னாடி ஏறிட்டு வருது. அதனால் இதோட வால்யூம்ஸ் வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 220-220 ப்ரைஸில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை கண்ணை மூடிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். சைக்ளிக்கல் தான். கேஷ் ஜென்ரேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தாராளமாக இன்க்ரீஸ் ஆயிரும். லுபின் ஃபார்மா, ஸோ இப்போதைக்கு எல்லா ஃபார்மா ஸ்டாக்குமே கீழே விழுந்துட்டு வருது. யூஎஸில் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிடுவான்ட்டு. ஸோ லுபின் ஃபார்மா நான் வந்து தவற விட்ட ஸ்டாக்கில் ஒன்று. பி ரேஷியோ வந்து 20.54. இப்போ இருக்கிற பி ரேஷியோவுமே நல்ல பி ரேஷியோ தான். பட் ஸ்டில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டலுமே இந்த ஸ்டாக்குக்கு பெட்டராக இருக்குது. இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் செக்மெண்ட்டை ப்ரிடாமினண்ட்டாக வச்சு போயிட்டுருக்காங்க. அதுவும் ரெஸ்பிரேட்டரியும்
காம்ப்ளெக்ஸான ஜென்ரிக் மெடிசன்ஸ் வந்து இவங்க பேக் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த மார்க்கெட் வந்து ஒரு நீஷ் ஆன செக்மெண்ட்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ் செக்மெண்ட்ல இப்போ வந்து இந்த டாக்ஸ் டேரிஃப்னால இந்த ஸ்டாக் கண்டிப்பாக கீழே விழும். ஒரு 2000 ருபீஸ் கீழே வந்துச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. டிஃபென்சிவான பிளேயரா உங்களோட போர்ட்ஃபோலியோ லாங் ரன்ல இது இருக்கும். கோரமண்டல் இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் ஓவரால் அக்ரி இன்புட் ரிலேட்டட் கம்பெனி, பிரைஸ் டு ஈக்விட்டி வந்து 31 இருக்கு. அது என்ன பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி. பட் இந்த ப்ரீமியமை ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் 21% வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு தான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கார்ப் ப்ரொடெக்ஷன் பிஸ்னஸ்ஸு, பேக்வர்ட் இன்டிகிரேஷனு, இந்த மாதிரியான நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. பட் மான்சூனோட சீசன் வந்து இப்போ டிலே ஆகிறதுனால இந்த ஸ்டாக் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டாக இருக்கிற வேல்யூவேஷன்ல இருந்து ஒரு 400 ருபீஸ் கீழே விழுந்துச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் டு புக் 0.80. ஸோ ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் கம்மியாக தான் இருக்குது, 5.4ம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 9.3 தான் இருக்குது. பட் டிவிடெண்ட் ஈல்டாக மட்டும் 3.23 தராங்க. நான் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரியான பேங்க்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு லார்ஜ் கேப் ப்ரைவேட் செக்டர் பேங்க் தான். பட் சின்ஸ் இதோட புக் வேல்யூ வந்து ஒன்று கீழே இருந்ததுனால இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவே உங்களுக்கு பெட்டராக தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஜென்யூனாகவே இது ஒரு சீப்பான ஒரு நல்ல அசெட் தான். தாராளமாக நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுற ஜோனில் தான் இருக்குது. எம்ஃபசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2232 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் டு ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் 23ல் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் 23%. இந்த ப்ரீமியமை ஜஸ்டிஃபை பண்ணுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, கிளவுடு மாடர்னைசேஷன் டீலுன்னு சொல்லிட்டு அட்ராக்டிவான டீலை வந்து இங்கே வின் பண்ணிட்டு வராங்க இந்த பர்டிகுலர் கம்பெனி. 5 இயர் ரிட்டர்ன் இந்த கம்பெனிக்கு நெகட்டிவாக இருக்குது. பட் இந்த கம்பெனி வந்து நிறைய ரெக்கவரி கொடுக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மார்க்கெட்டுக்குமே இருக்குது. ஒரு 2000 ருபீஸ் கீழே விழுந்துச்சு அப்படின்னா இதோட டேர்ன் அரவுண்ட் கேண்டிடேட்டாக நீங்கள் நினச்சி இப்போ சீப்பாக இருக்கும் போதே கன்சிடர் பண்ணிக்கோங்க. லாங் டேர்மில் இது டேர்ன் அரவுண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக போய்விடும். ஜிஐசி ஆஃப் இந்தியா, ஸோ இது வந்து ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி. ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் டு ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் 6.58. ஸோ இது ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறதுனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரைஸ் டு புக் தான் முக்கியம். 0.90. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் நெகட்டிவ், வேறஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14% இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக வந்து 2.76% தராங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் ரீஇன்சூரன்ஸுங்கிற சோலோ யூனிக் பிளேயராக அந்த பர்டிகுலர் மார்க்கெட் செக்மெண்ட்டில் இருக்காங்க. டெய்லி ட்ரேட் வால்யூம் வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு 2,40,000 கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தின்லைன் ட்ரேடிங் இருக்குது. ஈஸியாகவே ஃப்ளெக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் நீங்கள் கன்சிடர் பண்ணலான் இருக்கீங்கன்னா போர்ஷனை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ரைட் டைமில் எக்ஸிட் பண்ணுறதும் பெட்டரான முடிவாக இருக்கும். ஓவரால் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதோட ஓவரால் என்ட்ரி பிளான் சம்மரி வந்து நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கோட என்ட்ரி பிளான் சம்மரி வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ எதை வந்து நான் ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்கேன், எதை பை பண்ணணும், எதை அக்யூமுலேட் பண்ணணுங்கிறது ஹோல்ட் பண்ண வேண்டியதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க நம்புகிறேன். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.